ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உடையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தோன்றிக்கொண்டோர் மீது இறங்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 27. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தருளும். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதீரும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழ்வோமாக. திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல். திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல். சகோதர சகோதரிகளே,
திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்திற்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 24 தொடக்கம். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே அவர் சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைவனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்வோர் வாழ்வு பெற உயிர் தழுவர், தீயன செய்வோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தழுவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஷங்காய் என்ற ஒரு ஜென் ஞானி, அவரை சந்திப்பதற்காக ஒரு செல்வந்தர் வருகிறார். அவரிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். ஐயா, எனக்கென நீங்கள் ஒரு இறுதி வாசகம், த லாஸ்ட் நோட் எழுதி தர வேண்டும் என்று சொன்னார். இந்த இறுதி வாசகம் அப்படி என்றால் என்ன? நமது பகுதிகளிலே இது வழக்கம் இல்லை.
முற்காலத்திலே ஜப்பான், சீனா போன்ற நாடுகளிலே இந்த வழக்கம் இருந்தது. பெரிய மனிதர்கள், ஞானிகள், துறவிகள் மரண வேளையிலே எதையாவது சுருக்கமாக சொல்லிவிட்டு போவது வழக்கம். அந்த வாசகம்தான் லாஸ்ட் நோட், இறுதி வாசகம், இறுதி குறிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த வாசகம் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கலாம், அல்லது அவர்கள் வாழ்க்கையிலே தாங்கள் அனுபவித்ததனுடைய ஒரு அனுபவ மொழியாக இருக்கலாம். எனவே மக்கள் இதை பத்திரமாக, இதை முக்கியமானதாக கருதி பொன்மொழி போல போற்றி அதை பாதுகாத்து வந்தார்கள். இப்போ நமது கல்லறைகளில் கூட, நம்ம நாட்டில் கல்லறைகளில் எழுதுவது வழக்கம், அப்படி தானே? சில வார்த்தை எழுதியிருக்கும், அப்படி தானே? என்ன வார்த்தை எழுதியிருக்கும்? ஏதாவது உதாரணம் சொல்லுங்களேன். மனிதன் புல்லை போன்றவன், மனித வாழ்வு நிலையற்றது, இதோ இவ்வளவுதான் நான். சொல்லுங்களேன், சில நிறைய வார்த்தைகள் சில முக்கியமான தலைவர்களுடைய கல்லறைகளிலெல்லாம் இது எழுதப்பட்டிருக்கும். சரி, அப்படி அந்த இறுதி வாசகம். அப்போது அந்த ஷெங்காய் ஜென் ஞானி அந்த செல்வருக்கு இறுதி வாசகத்தை எழுதி கொடுத்துட்டார். கொடுத்து இவர் செல்வந்தர் பார்த்த உடனே திடுக்கிடுறார். என்னையா இது, இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்களே? என்னப்பா ஐயா, இப்படிப்பட்ட ஒரு அமங்கலமான ஒரு வார்த்தை எழுதி கொடுத்துருக்கிறீங்களே. அமங்கலமான வார்த்தையா? நான் மங்கலமான வார்த்தையை தான் எழுதி கொடுத்துருக்கிறேன். என்னையா நீங்க சொல்றீங்க? தந்தை இறப்பான், மகன் இறப்பான், பேரன் இறப்பான், இது அமங்கலமான வார்த்தை இல்லையா? உடனே ஞானி செங்காய் சொன்னார், தந்தை இருக்கும் போதே அவனுடைய மகன் இறந்தால் எவ்வளவு கொடூரம், எவ்வளவு துக்கம். அதே போல மகன் இருக்கும் பொழுது பேரன் இறந்தால் கொடூரத்திலும் மேல கொடூரம், துக்கத்திலும் துக்கம். அப்ப அது இல்லைல்ல, அதை விட இது என்னது? வழக்கமாக உள்ளதான். தந்தை ஒரு நாள் இறக்க வேண்டும், மகனும் ஒரு நாள் இறக்க வேண்டும், பேரனும் ஒரு நாள் இறக்க வேண்டும், அது வழிமரபு. அப்ப நான் இயல்பைத்தானே சொன்னேன், இது மங்களம் தானே. உடனே செல்வந்தர் புரிந்து விட்டது. ஏனெனில் அந்த செல்வந்தருக்கு இறப்பை பற்றிய தெளிவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இறப்பு என்பது ஒரு மனித இயல்பு, இயற்கை நியதி. மனிதராக பிறந்த எல்லோருமே நாம் அதை சந்திக்க வேண்டும். இறப்பிலே வேறுபாடு இல்லை, அனைவரும் சமமாக இருக்கிறோம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணிக்கே திரும்புவாய் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும், திருப்பாடல்கள் 146 4வது வசனத்திலும் நாம் வாசிக்கின்றோம். இறப்பு நாம் விரும்பாத ஒரு தலைப்பு, அப்படிதானே? இறப்புனா நமக்கு பிடிக்காது, ஆனால் நாம் அதை பேசி ஆகணும், நாம் அதை சந்திச்சே ஆக வேண்டும். இன்று நமது தாயாம் திரு அவை நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கல்லறை திருவிழா அல்லது அனைத்து இறந்த ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபம் ஒப்பு கொடுத்து, அவர்கள் பாவங்களுக்கு களவாயாக திருப்பலி ஒப்பு கொடுத்து, அவர்கள் விண்ணகம் ஆட்சி அடைவதற்காக, நித்திய இளைப்பாட்சி அடைவதற்காக நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே நாம் கூடியிருக்கின்றோம். மரணம் மானுடத்தின் மாறாத ஒரு ரணம், அப்படிதானே? அது ஒரு ரணம் தான், அது மாறாது, அது இருந்துகிட்டு தான் இருக்கும். விவிலியத்திலே சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுவார், பிறப்புக்கென்று ஒரு காலம், அதே போல இறப்புக்கென்று ஒரு காலம். சருகுகள் இல்லாமல் புதிய இலை தோன்றுமா? சிகரமில்லா மலை உண்டோ? கரையில்லா கடல் உண்டோ? எனவே இறப்பு இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை. நாம் இருப்பது, நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது எந்த நாடு? இந்தியா நாடு. அப்படியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருப்பாங்க. ஆனால் அதை விட நாம் யோசித்து பார்க்கும்போது நாம் வாழ்வது இறப்போரின் நாடு. ஒரு நிலையற்ற ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்வோரின் நாடு எங்கு இருக்கிறது? அதுதான் விண்ணகம். அதைத்தான் நாம் சென்று அடைய வேண்டும். இது நிலையற்றது, இது ஒன்றுமில்லாதது. அதைத்தான் ஜெர்மன் பழமொழி சொல்லப்படுகிறது அருமையாக, நாம் இந்த பூமியிலே விருந்தினர்கள் மட்டும்தான், நாம் ஒரு கெஸ்ட், நாம் ஒரு விருந்தாளி தான். இது நிலையானது அல்ல.
அதுதான் திருத்தந்தை 23ஆம் யோவான் அருமையாக சொல்வார், இறந்த விசுவாசிகளின் நினைவு மனுஷ வாழ்க்கை நிலையற்றது, அழியக்கூடியது. இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு நாம் இருப்போமான்னு தெரியாது. இன்னைக்கு சில பொருட்களை பார்க்குறோம், நாளைக்கு பார்ப்போமான்னு தெரியாது. அப்போ எது நிலையாக இருக்கக்கூடியது, எது நிலையற்றது, எது அழியக்கூடியது, எது அழியாமல் இருக்கக்கூடியது என்பதை பற்றி சிந்திப்பதற்காக அழைப்பு விடுக்கிறது தான் இந்த ஆத்துமாக்கள் திருவிழா. இந்த இறந்தோரை பற்றி நினைக்கும் பொழுது நமக்கு அது அருமையாக கற்றுக் கொடுக்கிறது என்று திருத்தந்தை 23ஆம் யோவான் சொல்லுவார். எனவே அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லாத அழியக்கூடிய ஒன்று தான். சரி, விவிலிய அடிப்படையிலே 3 விதமான மரணங்களை பற்றி நாம் சிந்திப்போம். முதலாவது ஆன்மீக மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 16-17. ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். தொடக்க நூல்ல முதல் பெற்றோரை படைச்சாரு. கடவுள் ஒரு கட்டளையை கொடுத்தாரு, இந்த மரத்தினுடைய பணியை சாப்பிடாத. ஆனால் சாப்பிட்டாங்க. அதை உண்டால் நீ சாவாய். எனவே பாவத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு மரணம், பாவத்தினால் மனிதனுக்கு இடையே உள்ள உறவு முறிபடுகிறது, கடவுளுக்கு மனிதனுக்கும் இடையே உள்ள அந்த உறவும் முறிபடுகிறது. பாவத்திற்கு தண்டனை. எனவே பாவத்தால் கடவுளை விட்டு வெகு பிரிந்து நிற்கிறோம். எனவே இந்த பிரிவு, இந்த இடைவெளி தான் ஆன்மீக மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். உரோமையர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. பாவம் செஞ்சோம்னா பாவத்தினுடைய விளைவு சாவு, பாவத்திற்கு தண்டனை உண்டு. அப்ப நீ பாவம் செஞ்சு அதிலே இருந்துகிட்டு இருக்கிற, வெளியே வரல, மனம் மாறல, அந்த பாவத்திலே நீ சாவாய். நீ மனம் திரும்பாம அப்படி இருந்தீன்னா அதே சாவாய். அப்போ அந்த பாவத்திலே நாம இருக்கும் பொழுது, செய்த பாவத்தையே திருப்பி செய்யும் பொழுது, பாவம் என்று உணராமல் இருக்கும் பொழுது, பாவத்தை நாம் நியாயப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது, பாவத்திற்கு மேல் பாவம் அதிகமாக கட்டிக்கொண்டே செல்லும் பொழுது, இன்னைக்கு பாருங்க, தவறுக்கு மேல் தவறு, தீமைக்கு மேல் தீவு, அதை நியாயப்படுத்து. நான் தப்பே பண்ணலையா, நான் பண்ற தப்பே இல்லை, நான் சரி இல்லை, அது தவறு, நான் சரி. இன்னைக்கு நாம் செய்வது சரி என்று நியாயப்படுத்தக்கூடிய சமூகத்தை தான் பார்க்கிறோம். எனவே தவறு, ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய பண்பு நலன்களை நாம் பின்பற்றி தூயவராக இருக்கிறோமா, அதை விட்டு விலகி செல்றோம். ஆனால் அதை தவறுன்னு நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். அப்போ இதுதான் ஆன்மீக மரணம். இரண்டாவது உடல் சார்ந்த மரணம், பிசிக்கல் டெத். இயற்கை சீற்றம், என்ன சுனாமி, பேரலைகள், பெருவெள்ளம், நிலநடுக்கம், நிலச்சரிவு, ஏகப்பட்ட வேறு, கொடும் வெயில், மழை, இதெல்லாம். அப்போ இயற்கை சீற்றத்தினால் இடி மின்னல் தாக்கி உயிரிழப்பு. அதே போல எதிர்பாராத விதமான விபத்து, தீ விபத்து, சாலை விபத்துகள், அதே போல நோய் நொடிகள், எதிர்பாராத விதமான தொற்று வியாதிகளால் எவ்வளவு பேர் மடிகிறார்கள். எனவே உடல் உறுப்புகள் செயலிழந்து நின்று விடுவது. அப்போ நம்மளுடைய உடல், இதுதான் உடல் சார்ந்த மரணம், இதுதான் பிசிக்கல் டெத். அப்ப இந்த நிலையில நாம பார்க்கும் பொழுது உடல் அழிஞ்சிரும், ஆனா ஆன்மா நம்மை விட்டு வெளியேறுகிறது. மூன்றாவது நித்திய மரணம், இட்டர்னல் டெத், நித்திய மரணம். அப்படின்னா என்ன? திருவெளிப்பாடு நூல் 20ஆம் அதிகாரம் 13-15 வரை. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது, அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன.
இந்த நெருப்பு ஏறியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். அப்போ நெருப்பு ஏணி, நரகம், இதுதான் இரண்டாம் சாவு, இதுதான் நித்திய மரணம். அங்கு பெயர் பட்டியலில் வாழ்வின் நூலில் நம்ம பெயர் எழுதப்படவில்லை என்றால் நம்ம நரகத்துக்கு தான் போவோம். இதுதான் நிரந்தரமான சாவு. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இறக்குறோம், நம்ம பாவத்தோடு இறக்குறோம். அந்த பாவத்துக்கு கழுவாய் செய்யாமல் கடைசி வரை அப்படியே இருக்கும் பொழுது, நாம் நடுத்தீர்வை நாளில் ஆண்டவர் வந்து இருக்கும் பொழுது மோட்சம், நரகம், நெருப்பு. அப்போ நமக்கு நம்ம பேரை பார்க்கப்படும் வாழ்வோரின் நூலில் நம்ம பேர் இல்லைன்னா நமக்கு நரகம் தான், நித்திய நரகம், நெருப்பு. அப்போ அதுதான் நிரந்தர மரணம், இட்டர்னல் டெத். அப்போ கடவுளிடமிருந்து நிரந்தரமாக பிரிந்து விடுவது, கடவுளிடமிருந்து முற்றிலுமாக பிரிந்து விடுவது. கடவுள் எவ்வளோ வாய்ப்பு கொடுக்கிறார், இந்த மண்ணுலக வாழ்வு, அதன் பிறகு இறந்த பிறகு, அதன் பிறகு நமக்கு ஜெபிப்பதற்கு, மனம் திரும்புவதற்கு, உத்திரிக்கிற ஸ்தலம் என்று பல நிலைகள் கொடுக்கிறார். அப்படி இருந்தும் கடைசி வர உனக்கு வாய்ப்பு கொடுத்து நீ மனமாறாமல் அந்த பாவத்தில் இருந்தினா கிடைப்பது சாவு, நெருப்பு. இதுதான் நிரந்தர மரணம். சரி, புனித பெர்னார்டு அவர் சொல்லுவார், சாவு எனக்கு ஓர் ஆதாயம், சாவு கிறிஸ்துவின் அருங்கொடை, அது ஒரு அற்புதமான மருந்து என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் பாருங்கள். உரோமர் 7ஆம் அதிகாரம் 14 to 25 வரை உள்ள பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். மனிதனுக்குள்ளே ஒரு போராட்டம். நாம் நல்லது செய்ய நினைக்கிறோம், ஆனால் நல்லது செய்ய முடியல. நல்லது பேசணும்னு நினைக்கிறோம், நல்லது பேச முடியலை. ஒரு போராட்டம். நம்ம எதை விரும்புகிறோமோ அதை விரும்புகிறத செய்ய முடியல, விரும்பாததான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாவ நாட்டம் குடிகொண்டிருக்கிறது. மனிதனுக்குள்ளே போராட்டம், உடல் இச்சை, இதிலிருந்து விடுபட முடியல. அந்தோ பரிதாபமிக்க மனிதன் நான், இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுவிப்பவர் யார்? அப்போ இதுதான் மனுஷ வாழ்க்கையை பற்றி அவர் சொல்கிறார். மனுஷ வாழ்வு எனக்கு ஒரு தண்டனை. புனித பெர்னார்டு சொல்கிறார், சாவு ஓர் ஆதாயம், மனுஷ வாழ்வு எனக்கு ஒரு தண்டனை அப்படின்னு சொல்கிறது காரணம் தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேதனை அனுபவிக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்குள் நான் மத்தியிலே வாழ்கிறேன். என்னால் நல்லது செய்ய முடியல, நல்லது பேச முடியல. இப்படிப்பட்ட ஒரு உடல் இச்சை, கற்புக்கு விரோதமான பாவங்கள், தீய எண்ணங்கள், பழி வாங்குதல், பொறாமை, மன்னிக்க முடியாத தன்மை, இப்படி இந்த உடல் சார்ந்த ஊனியல்பின் ஆட்டங்களுக்கும் நான் அகப்பட்டு கிடக்கிறேன். என்னால் வெளியே வர முடியல. அப்போ அதுதான் அவர் சொல்றாரு, இது வந்து ஒரு இது எனக்கு வேஸ்ட், இந்த உலக வாழ்வு என்பது வேஸ்ட், ஒரு தண்டனை தான். ஆனால் சாவு தான் எனக்கு ஆதாயம். அப்பா, நான் அதிலிருந்து விடுபட்டுறதல்ல. அந்த உடல் இச்சை, அந்த பல்வேறு விதமான மனுஷ போராட்டம், அந்த பாவ நாட்டம், பாவமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை, நிலையான ஒரு வாழ்க்கை வாழுவல்ல, இனிமேல் போராட தேவையில்லைல்ல. அதனால தான் அவர் எனக்கு ஒரு ஆதாயம் என்று சொல்லுகிறார், அருங்கொடை என்று சொல்லுகிறார், அற்புதமான மருந்து என்று சொல்லுகிறார். பவுலடியாரும் இதே கருத்தை முன்வைக்கின்றார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்று அருமையாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ நாம் இறந்தவருக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்? இறந்தவருக்காக ஜெபம் செய்வது, திருப்பலி ஒப்பு கொடுப்பது முறையா? அருமையாக விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மக்கபேயர் 12ஆம் அதிகாரம் 43 to 45 வரை, ஒவ்வொருடமிருந்தும் அவர் பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனத்தில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால், அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். அருமையாக நாம் வாசித்தோம். யூதா என்பவர் பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கிறார் இறந்த ஆன்மாக்களுக்காக. அதே போல் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். எதுக்காக? அவங்க உயிர் தழுவாங்க, ஒரு நாள் எப்படி உயிர் தழுவாங்க, அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை. எனவே நாம் அவங்க பாவம் செஞ்சிருக்கலாம்ல, அந்த பாவத்திற்கு கழுவாயாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவங்களுக்காக ஜெபம் செய்து அந்த ஆன்மா சுத்திகரிப்பு செய்யப்பட்டு மோட்ச நிலை அடைய வேண்டும் என்று அவர் ஜெபம் செய்கிறார். எனவே இறந்தோருக்காக நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். எனவே இங்கு ஒவ்வொரு ஆலயங்களில் நடைபெறுகின்ற எந்த திருப்பலிகள் வேண்டுமானாலும் நாம் என்ன செய்யலாம்? ஞாயிறு திருப்பலி தவிர மற்ற நாட்களிலே
ஆண்மை இளைப்பாற்றிக்காக, ஆன்மாக்களுக்காக நாம் திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது கழுவப்படும், அப்பொழுதுதான் அது தூய்மை நிலையை அடையும். அப்போ நம்ம இறந்தோருக்காக வேண்டுதல் அடிப்படையான ஒரு கொள்கை. அப்பதான் அவங்க மோட்சத்துக்கு போக முடியும். புனித அகுஸ்தினார் அவங்களுடைய அம்மா மோனிகா இறந்து விடுறாங்க. இறந்து விடுற உடனே அவர் என்ன நினைப்பாங்க, வழக்கமாக எங்கள் அப்பா பக்கத்தில் தான் புதைப்ப என்ன அடக்கம் பண்ணி வை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு அகுஸ்தினார். ஆனால் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ எங்கு வேண்டுமானாலும் என்னை அடக்கம் செய், ஆனால் பீடத்தில் என்னை நினைவு கூற மறவாதே. சரிங்களா? எங்கன்னா அடக்கம் பண்ணிக்க, ஆனால் எனக்காக நீ ஜெபி. எனவே இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உத்திரிக்கிற ஸ்தலம் என்றால் என்ன? அது ஒரு இடம் அல்ல, ஃபகட்ரி. அது ஒரு புனிதப்படுத்தும் நிலை, அது ஒரு சுத்திகரிப்பு நிலையம், ஒரு இடைநிலை, இறப்புக்கும் மோட்சத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ சிலவங்க பாவத்தோட இறந்திருப்பாங்க. அப்போ அவங்க பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அப்போ அவங்க பாவம் கழுவப்பட வேண்டும். எனவே நாம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்து நாம் அந்த ஆன்மாவை கழுவுகிறோம், அந்த ஆன்மாவை சுத்திகரிப்பு செய்கிறோம். செய்து அந்த ஆன்மா தூயதாக மாறி விண்ணகத்திற்கு போய் சேருகிறது. எனவே தான் திருத்தந்தை சொல்லுவார், இந்த உத்திரிக்கிற ஸ்தலம், இந்த பர்கட்டரி இஸ் எ ஹாஸ்பிட்டல் ஆஃப் காட்ஸ் மெர்சி என்று சொல்லுவார். பாருங்க, அந்த உத்திரிக்கிற ஸ்தலம், புனிதப்படுத்தும் நிலை என்பது கடவுளுடைய கருணையை, கடவுளுடைய இரக்கத்தை பெறக்கூடிய நல்ல ஒரு வைத்தியசாலை என்று சொல்லுவார். எனவே நாம் முத்திரிக்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும், இறந்த ஆன்மாக்களுக்கும் ஜெபிப்போம், அவர்கள் விண்ணகம் ஆட்சியை அடைவார்கள். மனித வாழ்க்கையினுடைய நிலையாமை, மனுஷ வாழ்க்கை வேஸ்ட், அதை பற்றி நிறைய சொல்லப்படுகிறது. அது ஒரு புகைக்கு சமமானது, புகை போல அப்படி மறைந்து போகக்கூடியது, நிலையானது அல்ல. யாக்கோபு 4:14 நாம் பார்க்கிறோம். அதே போல மனுஷ வாழ்க்கை ஒரு நீர் குமிழிக்கு சமம். நீர்க்குமிழி பபிள்ஸ் பார்த்துருக்கீங்களா? அப்படி கொஞ்சம் தூரம் தான் போகும், அப்புறம் உடஞ்சி போயிடும். அதே போல் ஒரு நிழலுக்கு சமம். நிழல் இப்போ இருக்கும், நாளைக்கு மறையும். அதே போல் அது ஒரு ஒன்றுமில்லாமை என்று விவிலியத்திலே பார்க்கிறோம். திருப்பாடல் 144:4 திருப்பாடல் 39:5 நாம் பார்க்கின்றோம். அதுபோல் மனுஷ வாழ்க்கை ஒரு மலருக்கு சமம். மலர் காலையிலே மலர்கிறது, மாலையில் வாடி வதங்கி போகிறது. அதே போல் அது ஒரு புல்லுக்கு சமம். எஸ்ஐயா 40:6-7, யோபு 14:2 நாம் இதை அருமையாக பார்க்கின்றோம். அப்போ இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகின்ற முதல் அர்த்தம் அதுதான். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு நிலையற்றது, ஒரு அழியக்கூடியது, நிலையாமை. அப்போ இந்த வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும்? ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். அதுக்கு என்ன தயாரிப்பு? நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி 23:34 இயேசு சிலுவையிலே தொங்கும்போது, தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கூட தான் சாவதற்கு முன்னால் தயாரித்தார், மன்னித்தார். அதே போல நாம் சாவதற்கு முன்னால் நமக்கு எதிராக தீங்கு செய்த எல்லாவற்றையும் நாம் மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது ஆன்மா விண்ணகத்திற்கு கொண்டு போய் சேரும். எனவே இந்த மண்ணக வாழ்க்கையில் அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், போட்டி, பொறாமை, என்ன பள்ளிக்கு பள்ளி வாங்குறது, பொறாமை, நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் சொல்றதான் கரெக்ட், நீ சொல்றது தப்பு. பாருங்க எவ்வளவோ பிரச்சனைகள். இதையெல்லாம் தாண்டி ஒருவர் புரிந்து கொண்டு மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ வேண்டும். இதுதான் இந்த நாள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற முதல் அருமையான ஒரு காரியம். இரண்டாவது நம்பிக்கை. நாம் நிச்சயமாக உயிர்ப்போம். இறப்பு ஒன்று உண்டு என்றால் உயிர்ப்பு ஒன்று உண்டு. இறப்பு என்பது ஒரு நிலை என்றால் நிலைவாழ்வு என்பது மறுநிலை. எனவே மரணம் என்பது முடிவல்ல, மாறாக நிலைவாழ்வினுடைய ஒரு வாயில். 1 கொரிந்தியர் 15:23 ஒவ்வொருவருக்கும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையும் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். யோவான் நற்செய்தி 5:28-29. இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர்.
நல்லென செய்வோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். உரோமையர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்து போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். அப்போ நமக்கு உயிர்ப்பு உண்டா? உண்டு. மரணம் என்பது முடிவா? முடிவல்ல, அது ஒரு நிலை வாழ்வினுடைய வாயில். யோவான் 11:25 உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் ஒருபோதும் சாகான். யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம், எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்றுமே நிலை வாழ்வை பெறுவர், அவர்களை நானும் கடைசி நாளில் உயிர் பெறச் செய்வேன். பூச திருப்பலியை ஆண்டவர் இயேசு கொண்டு வந்துட்டார். நாம் திருப்பலியில் பங்கெடுத்து நாம் அவரை உட்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்வோம்? நிலை வாழ்வு பெறுவோம், நாம் உயிர்ப்பு பெறுவோம். பார்த்தீங்களா? எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் மனுஷ வாழ்க்கையினுடைய நிலையாமையை நாம் உணர்வோம். எது நிலையானது, எது நிலையற்றது உணர்ந்து நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரர் இந்த மண்ணுலகிலே வாரும் பொழுது நாம் நிலையாக ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அன்புறவோடு ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்போடு பாசத்தோடும் வாழ கற்றுக்கொள்வோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.